எல்லாமே லைட்ன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? வள்ளலார் எப்படி தன்னை கரைத்து கொண்டார்? ஒளி உடலாக மாற்றிக்கொண்டார். லைட்டா கரைஞ்சு போயிட்டார். பாடியை கூட உள்ள பாடியோட எடுத்துட்டு போயிட்டார். மாணிக்க வாசகர் அப்படிதான் எடுத்துட்டு போனார். இன்னும் பல சித்தர்கள் குருமார்கள் அந்த மாதிரி பாடியே எடுத்துட்டு கரைச்சிட்டாங்க. எப்படி? ஃபைனலா அதோட ஆதி மூலத்துல ஒரே ஒரு நாட்டு இருக்கும். அது ரொம்ப ஆதி மூலத்துல இருக்கும். அந்த லாக்கை எப்படி டெக்னிக்கா தூக்குறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த முடிச்சு அவுந்தோடனே நீ எப்படி இந்த உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல மிகப்பெரிய சீக்கிரட் இருந்தாலும் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட உடம்போட ஷேப்பே என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு அல்லது பிராணசக்தி, இந்த சகலமும் ஜீவசக்தியா வாயுவேன்னு சிவானந்த பரமஹம்சர் சொல்றாரு இல்லையா? பேச்சை குறை மூச்சை கவனி, இன்னும் பல சித்தர்கள் சொல்றாங்க. அந்த மூச்சுலதான் சகல மேட்டரும் இருக்கு. அப்போ அந்த மூச்சிலேயே நான் நிலை பெற்று நிற்கும் போது, அந்த மூச்சிலேயே நான் நிலை பெற்று இருக்கும் போது என்ன புரிய வருது? இந்த மொத்த உடலும் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடாங்கிறார். அப்ப என்ன? இந்த மொத்த உடம்பும் காத்துனால அடைச்சிருக்கிறதுனால இந்த கண்ணு கொஞ்சம் அழகா தெரியும். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? கண்ணு அழகா இருக்கு. உங்களோட கண்ணு என் கண்ணு, எல்லார் கண்ணையும் தான் சொல்றேன். மூக்கு சூப்பரா இருக்கு, உன் லிப்ஸ் வேற லெவலுப்பா, உன் தலைமுடி சான்ஸே இல்லை, உன் அழகு வேற லெவல். இது எப்படி தெரியுமா இருக்கும்? ஞானிகளுக்கு கேட்கும் போது சிரிப்பா வரும். ஏன் பட்டினத்தார் என்ன தெரியுமா சொல்றாரு? எம்ஆர் ராதா அந்த படத்துல கேட்பாரு. ஆக்சுவலா அது எம்ஆர் ராதா அது டைலாக்கு அந்த மாதிரி வருது. நம்ம ஜென்ரலா பார்ப்போம். ஏப்பா இந்த கண்ணை பார்த்தா உனக்கு அழகு தெரியலையா அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுவாரு. நான் பெண்களை தவறா சொல்றேன்னு நினைக்க வேணாம். ஆண்கள் பெண்கள் எடுத்துங்க, பெண்கள் ஆண்கள் எடுத்துங்க, ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். யாரு நினைச்சாலும் என்ன சந்திரமா வாசமா வருது, நரவாடை தானே அடிக்குது. எல்லாத்துக்கும் மலம் ஜலம்ன்றது போயிட்டு தான் இருக்கு. அப்புறம் என்ன நம்ம எல்லாம் பெரிய பெரிய ஸ்பெஷல் பிறவிகள் ஆயிட்டோம். நம்ம எப்ப வந்து இந்த உடம்பு மும்மலத்தையும் விலக்கி அந்த சாட்சாத் அந்த இறை தன்மையை தனக்குள்ள கிரகிக்க ஆரம்பிக்குது, அன்னைக்குதான் வாழ்க்கையே மாறும். அது வரைக்கும் எப்படி மாறும்? மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ பெரியாள் நான் பெரியாள், யார் சாப்பிட்டாலும் பாத்ரூம் வருது. உண்மையான யோகிக்கு ஞானிக்கு பாத்ரூம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு? சில விஷயம் நான் சொல்றதெல்லாம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, இதெல்லாம் கேட்கறது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பயிற்சியிலே இருக்கும்போது அப்படி அப்படியே தானா நிகழும். எப்ப தெரியுமா நிகழும்? அதைத்தான் சொல்றாரு. இலை பறித்து வாயில் இட்டு சுவை அறியும் முன்னே கிட்டி விடும்ன்றாங்க இந்த ஞானம்ன்றது. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு இலையை எடுக்கிறீங்க, அந்த இலையை எடுத்து அப்படியே வாயில போடுறீங்க, வாயில போட்டு அப்படியே சூ பண்றீங்க, சூ பண்ணி அது என்ன டேஸ்ட்னு அப்படியே பாக்குறீங்க. இது வந்து கொய்யா இலை அப்படின்றீங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 செகண்ட் ஆயிருக்குமா? அப்படின்றதுக்குள்ள கிடைச்சிடும். அந்த ஞானம்ன்றது அப்படி கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க அந்த நிலையிலேயே